சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து வடமாநில இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படும் நிலையில் மீட்கப்பட்ட இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பெண்ணை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் மோகன் பெண் கடத்தப்பட்டது தெரியாது என்று தெரிவித்துள்ளார். தனது ஆட்டோவில் ஒருவர் அந்த பெண்ணை ஏற்றிவிட்டதாகவும் பயணம் செய்தபோது அழுததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்டோல கடத்திட்டு வந்ததோ கொண்டதோ அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. எனக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னொரு பிக்கப் ட்ராப் பண்ணிவிட்டு ரேபிட்டோவில் இன்னொரு ட்ராப் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வர பார்த்து எனக்கு கையை போட்டு ஏற்றி விட்றாரு. அவர் கோயம்பேடு போறியான்னு கேட்டார். போகிறேன்னு சொன்னேன். எவ்வளோ வேணும்னு கேட்டார். நான் எவ்வளோ ப்ரைஸுன்னு சொன்னேன். சொன்னோடனே அந்த பொண்ணை ஏற்றுன்னு சொன்னார். இந்த வண்டியில் ஏறினார். அவரும் ஹிந்தி பேசினார். அந்த பொண்ணுகிட்ட 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஏற்றத்துக்கு முன்னாடியே ஏறல. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஏறதுக்கு முன்னாடி என்ன ஹிந்தி தெரியுமான்னு கேட்டு தெரியும்னு சொன்னேன். தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஒன்று ஏறிட்டு ஓன்னு அழுவுது. பார்த்து